ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் 2 ரோலில் டைமண்ட் டிசைன் கிராஸ் கட் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ரோல் எடுத்து வச்சுருக்கேன். வயலட் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலரில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சிசர் அப்புறமா ஸ்கேல் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ எப்பவும் போல் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம வயரை வெளில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிக்கு விழாமல் இருக்கும், போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். உள்ளே கட்டியிருக்க இந்த கயிறையுமே நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் இருந்து வயர் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வயர் எப்படி அளக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கேலில் 8 அடி எடுத்துக்கோங்க. 8 அடியில் ஆரஞ்சு கலரில் 24 வயரும், வயலட் கலரில் 24 வயரும் எடுத்துக்கணும். மொத்தம் 48 வயர் நம்ம கட் பண்ணணும். ஒரு வயர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதே வயரை வச்சு மற்ற வயர்களையுமே அளந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்கேல் வச்சு அளக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெட்டினோம் இல்லையா, அந்த வயரை வச்சு அடுத்தடுத்த வயருங்களை கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி நம்ம கட் பண்ண ஃபஸ்ட்டு வயரை வச்சு அடுத்த வயர் நம்ம இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம். நம்ம 2 வயர் கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 24 வயரையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டோட்டலாக வயலட்டில் 24, ஆரஞ்சில் 24 வயர் கிடச்சிருக்கும். இப்போ ஆரஞ்சிலேருந்து 2 வயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பேசிக்காக போடுற நாட்டு தான். இந்த நாட்டு உங்களுக்கு போட தெரியலன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பார்த்து செக் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா வயருமே 2 வயரை எடுத்து சமமாக மடித்து நாட் போட்டு வச்சுக்கலாம். வயலட்டில் 12 நாட் கிடைக்கும், ஆரஞ்சில் 12 நாட் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வயருக்குமே நீங்கள் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கூட மேலே வரும்போது பத்தாமல் போயிடும். அதனால் கரெக்டாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஒவ்வொரு நாட் போடும்போதுமே நீங்கள் அப் அண்ட் டவுன் செக் பண்ணி போடணும். அப்போ தான் கூட கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ எல்லா நாட்டையுமே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வயலட் கலரில் 12 நாட்டு, ஆரஞ்சு கலரில் 12 நாட்டு கிடச்சிருக்கு. இப்போ டோட்டல் நமக்கு 24 நாட் இருக்கும். நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுறதுனால நாட் லூஸ் ஆயிரும். நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டைட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் 2 நாட் எடுத்திருக்கேன். இப்போ 2ஐயும் சேர்த்து கிராஸாக போகுது இல்லையா, அந்த ஒயர் பார்த்திங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நமக்கு கிராஸாக போகும் ஒரு ஒயரு. அதை 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நாட் போடணும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். 2 நாட்டுக்கும் நடுவில் ஒரு நாட் போடுறோம். இப்போ கிராஸாக போகிற வயரை பிடிச்சிட்டு ஒரு நாட், நார்மல் நாட்டு தான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாட், 2 நாட்டுக்கும் நடுவில் ஒரு நாட் கிடச்சிருக்கு. அப்படியே திருப்பிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைமண்ட் டிசைனில் ஒரு நாட் கிடைக்கும். 4 நாட் சேர்ந்து ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கும். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நல்லா இழுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்லேருந்தே நம்ம அந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் எல்லா நாட்டுமே போடும்போது கூடையுமே நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அடுத்து இதில் ஒரு ப்ளூ கலர் நாட் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எப்படி எடுத்துகிட்டு கிராஸாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த பக்கத்தில் வேணுனாலும் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே போகிற ஆரஞ்சு ஒயர் மேலே போகிற ஒயரை பிடிச்சிட்டு இந்த ப்ளூ ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சட் நாட்டாக கிடைக்கும். ஆரஞ்சும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு நாட் கிடச்சிருக்கும், நமக்கு மிக்சட் நாட் கிடைக்கும். இப்போ அப்படியே திருப்பிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நடுவில் 2 மிக்சட் நாட் கிடச்சிருக்கும். அடுத்து மறுபடியும் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்து ஒரு வயலட் நாட் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வயலட் நாட்டை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வயலட் நாட் கூட கிராஸாக போகிற வயர் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நல்லா வீடியோ க்ளோஸாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
கிராஸாக போகிற வயரை பிடிச்சி ஒரு நாட் போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம் கலர்லேயே நாட் கிடைக்கும். இப்போ சேம் கலரில் ஒரு நாட் கிடச்சிருக்கு. அப்படியே திருப்பி இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து வயலட் கலர்லேயுமே ஒரு டைமண்ட் டிசைன் கிடைக்கும். 4 பூ சேர்ந்த மாதிரி ஒரு பூ கிடச்சிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம 2 பூ ஜாயின் பண்ணிட்டோம். ஆரஞ்சு கலரில் ஒன்று, வயலட் கலரில் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஒரு வயலட் நாட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே கிராஸாக போகிற வயர்லேருந்து ஒரு நாட் போடுங்க. போட்டுட்டு அப்படியே திருப்பியும் ஒரு நாட் போட்டுருங்க. மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட் நமக்கு வந்து வர மாதிரி வரும். இப்போ நடுவில் ஒரு லைன் வரும், கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இதுதான் சென்டர் லைனாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நாட்டை நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நாட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 5 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 ஆரஞ்சு, 3 ப்ளூ, அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு, அடுத்து 4 ப்ளூ, அடுத்து 4 ஆரஞ்சு, அடுத்து 4 ப்ளூ, அடுத்து 4 ஆரஞ்சு, அடுத்து 4 ப்ளூ, அதுக்கப்புறமா 2 ஆரஞ்சு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம். மொத்தமாக 24 நாட்டையுமே நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, 24 நாட்டையுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா 5 நமக்கு மிக்சட் நாட் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த லைனில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சைடில் போகிற வயரை பிடிச்சி ஒரு முடிச்சு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அடையாளத்துக்காக. உங்களுக்கு இப்போ அடுத்த லைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஆரஞ்சு கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஸாக போகிற வயரெல்லாம் பிடிச்சி நம்ம நாட் போட வேண்டியது தான். பேஸ் மட்டும் நீங்கள் வரிசையாக போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வளர்க்கலாம். இப்போ வந்து அடுத்த லைன் போடுறோம். கிராஸாக போகிற வயர் எல்லாத்தையுமே பிடிச்சி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த கூட சீக்கிரமாகவும் போட்டுடலாம். நீங்கள் வந்து ரெண்டு பேராகவும் சேர்ந்து போடலாம். ஒரு பக்கம் ஒருத்தவங்களும் இன்னொரு பக்கம் ஒருத்தவங்க, அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ஒரே ஆளாக போடணும்னு அவசியம் இருக்காது. ரன்னிங் வயர் யூஸ் பண்ணாமல் போடுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு வளர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த கூட வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த லைனை வந்து போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பேசிக் நாட்டை வந்து போட்டுக்க பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன கூடைங்கள் வந்து போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய கூடைங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போட்டு முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. 1 2 3 இப்போ 3ஆவது லைன் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு லைன் போடலாம். நம்ம கிராஸாக போகிற வயர் அந்த ஆரஞ்சு கலர் பக்கத்தில் ஒரு ப்ளூ போகுது பார்த்திங்களா, மிக்சட் நாட்டில், அந்த வயரையும் இந்த மாதிரி சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அது பக்கத்தில் இருக்க வயரை அதை அப்படியே கிராஸாக போகிற வயரை அப்படியே பிடிச்சி நீங்கள் போட வேண்டியதுதான். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் கிராஸாக போகிற வயர் எல்லாமே சேர்த்து நாட் போட்டுடணும். பேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வளர்க்கும்போது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அப்புறமா திருப்பி ஒரு லைன், அந்த மாதிரி போட்டு மொத்தமாக 9 லைன் வந்து நமக்கு வந்து வரணும். பேஸு ஃபுல்லாகவே பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே பேஸ் போட்டாச்சு. நான் மொத்தமாக 9 லைன் போட்டிருக்கேன். நமக்கு வந்து ஒரு வி ஷேப்பில் கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம நாட்ஸ் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டிருக்கோம். அதிலேருந்து மொத்தமாக 9 லைன் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேஸில் பார்த்திங்கன்னா நம்ம 9 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இந்த எண்டிங்கில் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா 9ஆவது லைன், அதிலேருந்து 8ஆவது லைனையும் 9ஆவது லைனும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க.
கிராஸாக போகிறது இல்லை, மேலே ஸ்ட்ரைட்டாக போகிற ஒயரு, அதுலேருந்து 8வது ஒயரையும் 9வது ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு நாட் கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கும் அதுலேருந்து. இதே மாதிரியே 4 கார்னரும் நம்ம டர்ன் பண்ணணும். 4 கார்னர்லேயும் 8வது ஒயரும் 9வது ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற ஒயர்லேருந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்னர் டர்ன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நார்மல் நாட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கூட வந்து கரெக்டாக வரும். மேலே வளர்க்குறதுக்கு கார்னர் திருப்புறதுக்கு தான் மூளை திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி 4 கார்னர்லையுமே போட்டுருங்க. இதுக்கப்புறமா ஈஸியாக கூட போட்டுடலாம். இதுதான் இந்த ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப். இந்த கார்னர் மட்டும் டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி. இதுக்கப்புறமா நம்ம கிராஸாக போகிற ஒயர் எல்லாமே பிடிச்சி நாட் போட வேண்டியது தான். 4 பக்கமும் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு கூட கரெக்டாக இந்த மாதிரி மடங்கி வரும். அதுக்காக தான் இப்போ நம்ம கிராஸாக போகுது இல்லையா, அந்த ஒயரெல்லாம் சேர்த்து நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு ஒயர் கிராஸாக போகும். அப்படியே நம்ம எடுத்து ஃபஸ்ட் இருக்க ப்ளூ ஒயரோடு சேர்த்து நாட் போட வேண்டியது தான். நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸாக போகிற ஒயரெல்லாம் சேர்த்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இதுக்கப்புறமா இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகும், அதையுமே சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நீங்கள் கிராஸாக ஒவ்வொரு லைனாகவும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஒயர் போடுவோம் இல்லையா, சுற்றியும் போட்டுட்டு வந்துட்டு போடுவோம், அந்த மாதிரியும் போடலாம். இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். நமக்கு இப்படி தான் ஆர்டராக தான் போடணும் அப்படிலாம் இல்லை. நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த கூடை. இப்போ கிராஸாக போகிற ஒயர் எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு நாட்டாக போட்டுட்டு வாங்க. நம்ம ஒவ்வொரு டைமண்டாகவும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சர் நாட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் போடலாம். இப்போ நான் அந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் பின்னிட்டு அதுக்கப்புறமா அடுத்து வந்து மிக்சர் நாட் அந்த டைமண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு பிளெயின் நாட்டு, அடுத்து வந்து மிக்சர் நாட்டு, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் டைமண்ட்டு, அதுக்கப்புறமா மிக்சரில் ஒரு டைமண்ட் நாட், அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் கூட வளர வளரவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கரெக்டாக பேஸ் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். நம்ம சேனலில் ஒரு ரோலில் நார்மல் நாட் கூட எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 ஒயரில் உருட்டுக்கை இப்படி போட்டு காமிச்சிருக்கோம். பிகினர்ஸ்க்கான வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ்லையுமே நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். கூடைங்களோட டிசைன்ஸு இன்னுமே நிறைய கூடைங்களோட டுட்டோரியல் வந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துருங்க. இப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது பிகினர்ஸ்க்காக நான் பொறுமையாக அந்த மாதிரி போடுறது வந்து அப்படியே காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்தா கூட போட்டுருவீங்க. அதுக்காக தான். இந்த கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக போடுறத விடவுமே சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். நம்ம ரன்னிங் ஒயர் கூட போடுறதுக்கு விடவே இதுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு டைமண்டாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சட் நாட்டில் வரும் இல்லையா, அந்த டைமண்ட் வந்து போட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளைனாக டைமண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்து மிக்சர் நாட்டில் போடுறேன். இந்த மாதிரியும் போடலாம். நீங்கள் சுற்றி சுற்றி அப்படியும் போட்டுட்டு வரலாம். கிராஸாக போகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நீங்கள் நாட் போட வேண்டியது தான். இப்போ நான் போடுறது வந்து அடுத்த டைமண்ட்
ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், ஒரு டைமண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த டைமண்ட் வந்து பின்ன ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் பின்னலாம். இதே மாதிரியே மேலே வரைக்கும் போட்டு கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இத்தனை டைமண்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். மேலே நல்லா வளர்ந்துருச்சு கூட. இப்போ ஒரு 4 இன்ச் மட்டும் வயர் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம நிறுத்திக்கலாம் போடுறத. இப்போ அப்படியே மேலே போட்டுகிட்டே வரும்போது நமக்கு வந்து 6 டைமண்ட் கிடைக்கும். கிராஸாக நம்ம பார்க்கும்போது 6 டைமண்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜிக்ஸாக் மாடலில் வந்து உள்ளே சொருகிக்கணும். இந்த வீடியோ கிளிப்பில் வந்து அந்த கிளிப் மிஸ் ஆகிட்டதுனால உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத நான் தெளிவாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரியான கூடை டுட்டோரியல்ஸ் நிறையா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.